ஒருவர் கடுமையான மன இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறார். அந்த சமயத்தில் எப்படி சப்போர்ட்டிவாக இருப்பது? நம்மில் நிறைய பேர் இதைப்பற்றி தெரியாமல்தான் இருக்கிறோம். அதனால்தான் இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நாங்கள் பாசமாகத்தான் இருக்கிறோம், ஆனால் இவனோ மிகவும் தனிமையாக உணர்கிறான் என்ற கருத்துடன் ஒரு சகோதரி தனது சகோதரனை சில மாதங்களுக்கு முன் என்னிடம் கவுன்சிலிங்க்கு அழைத்து வந்திருந்தார். அந்த இளைஞர் திருமணமானவர். அவருடைய குடும்பத்தில் கடுமையான பிரச்சனை. அதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கும் மன அழுத்தத்திற்கும் ஆளாகியிருந்தார். தந்தை, தாய், சகோதரி மிகுந்த பாசத்துடன் இருந்தார்கள். ஆனால் அவரோ மிகவும் தன்னந்தனியாக அவரை உணர்ந்திருந்தார். இதை பற்றித்தான் அவரது அக்கா மிகுந்த வருத்தத்துடன் என்னிடம் பகிர்ந்து கொண்டார். அந்த அக்காவின் கேள்வி என்னவென்றால், இந்த கடினமான சூழலில் நாங்கள் இவ்வளவு பாசமாக இவனுக்கு துணையாக இருக்கத்தானே செய்கிறோம். ஆனால் இவன் ஏன் தைரியமாக இல்லை, இவ்வளவு மன வருத்தத்திற்கு ஆளாகிறான் என்பதுதான். அந்த பையனிடம் தேவையான நேரம் பேசினேன். பிறகு அந்த சகோதரியை அழைத்து அவருடைய சகோதரருக்கு யார் சப்போர்ட்டிவாக இருப்பார்கள் என்று கேட்டேன். அப்போதுதான் அவர் என்னிடம் அவ்வாறு வருத்தப்பட்டார். உண்மையில் நாம் பாசமாக இருப்பதை மனப்பிரச்சனையில் இருக்கும் ஒருவர் சப்போர்ட்டாக எடுத்துக் கொள்வார் என்று கருதக்கூடாது. பாசத்தையெல்லாம் தாண்டித்தானே மனப்பிரச்சனைகள் உருவாகின்றன. அப்படியென்றால் ஒருவருக்கு நாம் துணையாக இருக்கிறோம் என்பதை உணர வைப்பது எப்படி? மன அழுத்தத்தில், சோகமாகவும் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என்ற நிலையிலும் உள்ள ஒருவர் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார்? வெளியிலிருந்து பார்க்கும் நமக்கு அவர் அந்த பிரச்சனையை நினைக்கும் விதம் பிராக்டிக்கலாக உதவாது என்பது தெரிந்திருக்கலாம். அல்லது அது நமது சொந்த கருத்தாகவும் இருக்கலாம். ஆனால் அதை அந்த நேரத்தில் அவரிடம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட சூழலில் உண்மையான தேவை என்னவென்றால், அவர் நினைப்பது சரிதான் என்று சொல்ல ஒருவர் தேவை. அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அதாவது அவர் நினைப்பதை அந்த நேரத்தில் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள ஒருவர் தேவை. இந்த நுணுக்கமான விஷயம் நமக்கு புரிவதில்லை. அதனால்தான் நாம் பாசம் வைத்திருப்பவர்களை கூட நாம் அவருக்கு துணையாக இருக்கிறோம் என்பதை நம்மால் உணர வைக்க முடியவில்லை. வாழ்க்கையின் பிரச்சனைக்குள் சிக்கியிருப்பவர் மன அமைதியை இழந்த நிலையில் இருப்பார். மிகவும் கலக்கமடைந்திருப்பார். அந்த நிலையில் யாராவது ஒருவர் அவரது எண்ணவோட்டத்தை முன்தீர்மானங்கள் ஏதுமின்றி ஏற்றுக்கொள்ளும்போதுதான் அவர் அந்த ஆதரவை உணர்வார். தன்னுடைய வலிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக உணர்வார். இந்த வகையான ஆதரவுதான் மனச்சிக்கலில் இருக்கும் ஒருவருக்கு மிகவும் தேவை. இப்படிப்பட்ட ஆதரவை நாம் தரும்போது அவர் மிகவும் லேசாகி விடுவார். சுமை பகிர்ந்து கொள்ளப்படும் போது தனது கனத்தை இழந்துவிடுமல்லவா? அதன் பிறகு அவர் தானே தனது பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கும் மனவலிமைக்கு வந்து விடுவார். ஆனால் பல நேரங்களில் நாம் இப்படிப்பட்ட ஒரு ஆதரவை தருவதில்லை. பதிலாக அவர் நினைப்பதை நமது கோணத்தில் சிந்தித்து அவரிடம் சொல்லுவோம். இப்படிச் செய்வதால் அவரது எண்ணவோட்டத்தை முற்றிலுமாக நிராகரிக்கிறோம். இது அந்த நபரை தனக்கு யாருமே இல்லை என்று உணர வைக்கிறது. ஒருவரது எண்ணவோட்டத்தை நிராகரிப்பது அவரையே நிராகரிப்பது என்றுதான் அந்த சூழலில் பொருள்படும். நாம் ஒருவரை ஆதரவு உடையவராக உணர வைக்க விரும்பினால் இந்த நுணுக்கம் புரிந்து செயல்படுவது அவசியம்.